55 நாளில் 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறோன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். அந்த சேலஞ்சுக்கோட மொதல் நாள் இன்னைக்கு தான். காலைல 7:30 மணிக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணோம். நைட்டு வீட்டுக்கு வந்து 10 மணிக்கு தான் வந்தோம். மூஞ்ச பார்த்தாலே தெரியும், அந்த அளவுக்கு டயர்டாக இருக்குது. சத்தியமாக முடியல ஒரு நாளைக்கு. இன்னும் 54 நாள் எப்படி ஓட்ட போகிறேன்னே தெரியல. நான் அந்த அளவுக்கு கழுத்துலாம் வலிக்குது. ஹெல்மெட்டு 15 மணி நேரமாக போட்டிருந்தேன். முதல் நாள் சேலஞ்சில் நம்ம தேவையான அமௌண்ட்டு ஓட்டியிருக்குமான்னு பார்த்தா ஓட்டிட்டோம். அதை விட அதிகமாகவே ஓட்டியிருக்கோம். ஊபரில் வந்து 1063 ரூபா ஓட்டியிருக்கோம். ஓலாவில் 785 ரூபா ஓட்டியிருக்கோம். போர்ட்டரில் 574 ரூபா ஓட்டியிருக்கோம். ரேபிடோவில் தான் கம்மியாக ஓட்டியிருக்கோம், 378 ரூபா. மொத்தமாக சேர்த்தா 2800 ரூபா வருது. பெட்ரோல் வந்து 170 ரூபா போட்டோம். ஏன்னா முந்தா நாள் போட்டது வந்து கொஞ்சம் இருந்தது, அதனால இன்னைக்கு 170 ரூபா மட்டும்தான் போட்டோம். அப்புறம் சாப்பாட்டுக்கு வந்து ஒரு 60 ரூபா செலவு பண்ணோம். அப்புறம் ஒரு ஜூஸ் ஒரு 80 ரூபாய்க்கு செலவு பண்ணோம். நம்ம இன்னைக்கு ஓட்டினதுலேருந்து இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணால் 2490 ரூபா நம்ம கையில் இருக்குது. நம்ம ஒரு நாள் சம்பாதிச்சது வந்து 2490 ரூபா. ஆனால் நம்ம சம்பாதிக்க வேண்டியது 1820 ரூபா சம்பாதிச்சாலே போகிறோம். ஆனால் இன்னைக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக சம்பாதிச்சிருக்கோம்.